Students, 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acid chemical properties of aldehydes and ketones பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நியூக்ளியோஃபிலிக் addition reaction பார்த்தோம். இப்போ அதுக்கு ஒரு சில chemical examples பார்க்கலாம். addition of HCN. HCN என்னது? hydrogen cyanide. இப்போ ஒரு aldehyde எடுத்துட்டு அது கூட hydrogen cyanide ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு என்ன மாதிரி எல்லாம் காம்பவுண்ட் கிடைக்குது, எப்படி நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது ஒரு எத்தனால், அதாவது அசிட்டால்டிகைட். அசிட்டால்டிகைட்னா CH3 CH டபுள் பாண்ட் O இப்படி இருக்குமா? இது கூட ஹைட்ரஜன் சைனைட் ட்ரீட் பண்ணோன்னா ஹைட்ரஜன் சைனைட் எப்படி பிரியும்? H+ ஆகும் CN- ஆகும் பிரியுமா? இப்போது இந்த இடத்துல இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரான் க்ளவுட்ஸ் அதிகமாக இருக்கிறனால இது பார்ஷியலாக நெகட்டிவாக இருக்கும். இந்த கார்பன் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும்ல. இந்த ப்ளஸ்ஸு இந்த ப்ரோட்டான் என்ன பண்ணும்? இந்த எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணும். அப்போ இந்த CN- போயிட்டு இந்த கார்பன் கூட அட்டாச் ஆகும். அப்படி அட்டாச் ஆச்சுன்னா நமக்கு ஒரு இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகும், டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட். இது வந்து நமக்கு ட்ரைகோனலாக இருக்கும். இந்த CN போய் ஜாயின் ஆகும்போது இன்னொரு பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லையா? அப்போ அது டெட்ராஹைட்ரல். அப்போது பாருங்கள் எப்படி இருக்கும்னா C, இந்த பக்கம் CH3, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே CN போய் ஜாயின் ஆயிடுச்சு. அப்போது இந்த பாண்டை இந்த ஆக்சிஜன் எடுத்துக்குச்சுன்னா சிங்கிள் பாண்ட் தான் CO. இந்த பாண்டில் இருக்கிற எலக்ட்ரான் இந்த ஆக்சிஜன் கிட்ட போயிடுச்சுன்னா அது O- தான் இருக்கும். இது வந்து டெட்ராஹைட்ரல் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போது இது கூட ஒரு புரோட்டனேஷன் பண்ணும்போது ஒரு H+, ஒரு ஆசிட் கூடயோ இல்லை வாட்டர் கூடயோ ட்ரீட் பண்ணும்போது புரோட்டனேஷன் நடக்கும் இல்லையா? அந்த புரோட்டனேஷன் என்ன பண்ணுன்னா இந்த H+ போய் இந்த O கூட ஜாயின் ஆகி உங்களுக்கு ஆல்கஹாலாக ஃபார்ம் ஆகும். பாருங்கள் எப்படின்னா C இருக்குது, CN இருக்குது, இங்கே CH3 இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது, இங்கே வந்து OH ஃபார்ம் ஆயிரும். இதுக்கு பேர் என்னது? இந்த கார்பன் கிட்ட இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். இந்த செகண்ட் கார்பனில் சைனைடாக OHன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைனைட் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ OH வந்து சப்ஸ்டியூஷன். அப்போ செகண்ட் பொசிஷனில் ஹைட்ராக்சி இருக்குது. ஸோ 2-ஹைட்ராக்சி 1 2 3 கார்பன் இருக்கிறதுனால, ஸோ இங்கேருந்து நம்ம 1 2 இது 3, ஸோ 3 கார்பன் இருக்கிறதுனால ப்ரோப்பு சிங்கிள் பாண்ட்னால ஏன் CN ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தால் நைட்ரைல். ஸோ 2-ஹைட்ராக்சி ப்ரோப்பன் நைட்ரைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்படி ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. இதுவே இது இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு ஆக்சிடைசன் ஆச்சுன்னா இந்த CN வந்து COOH மாறும். அப்போ எப்படி காம்பவுண்ட் கிடைக்கும் பாருங்கள். CH3 CH, இதுக்கு ஒரு OH, இங்கே COOH. இது வந்து லாக்டிக் ஆசிடாக மாறிடும். இது ஆக்சிடேஷன். இதே ரிடக்ஷன் ஆச்சு அப்படின்னா இந்த CN வந்து அமீனாக மாறிடும். சரிங்களா? ஹைட்ராக்சி அமீனாக மாறிடும். இதே ரிடக்ஷன் ஆச்சு அப்படின்னா CH3 CH NH2 OH மாறிடும். ஓகேவா? ஓகே. அடுத்தது அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபைட் பார்க்கலாம். இப்போது அடிஷன் ஆஃப் சோடியம் பைசல்ஃபைட். சோடியம் பைசல்ஃபைட்டோட ஃபார்முலா என்ன? NaHSO4. ஓகேங்களா? இப்போது ஒரு கீட்டோன் எடுத்துக்கலாம். கீட்டோன்னா என்னது? அசிட்டோன். இப்போ அசிட்டோன் எடுத்து சோடியம் பைசல்ஃபேட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா அசிட்டோன் எப்படி இருக்கும்? C டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் ஒரு CH3
இப்படி தானே இருக்கும் அசிட்டோன். இதை வந்து சோடியம் பைசல்ஃபேட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா சோடியம் பைசல்ஃபேட் எப்படி பிரியும்? Na ப்ளஸ்ஸாகவும் SO2 மைனஸாகவும் பிரியும். அப்படி இல்லைன்னா OSO2H இப்படி கூட வச்சுக்கலாம். OSO2H மைனஸாக பிரியும். இப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது நெகட்டிவாக இருக்கும், இந்த இடம் பாசிட்டிவாக இருக்கும்ல. அப்போது இந்த OSO2H போயிட்டு இந்த இடத்த அட்டாக் பண்ணும், இந்த இடத்துல ஜாயின் ஆகும். அப்போது பாருங்கள், CH3 ஒரு பாண்டு தான், இது கூட OSO2H ஜாயின் ஆகி இங்கே O தான். இந்த O வந்து இங்கே இருக்கக்கூடிய பாண்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கும். ஏன்னா இப்போ வந்து ட்ரைகோனலாக இருந்தது டெட்ராகோனலாக மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல O மைனஸாக மாறிடும். இப்போ என்ன நடக்கும்னா புரோட்டான் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். புரோட்டான் டிரான்ஸ்ஃபர்னு என்னது? புரோட்டனேஷன் நடக்கும். புரோட்டனேஷன்னா இப்போ இந்த OSO2H எப்படி பிரியும்? OSO2 மைனஸாகவும் H ப்ளஸ்ஸாகவும் பிரியும்ல. இங்கே இருக்கக்கூடிய இந்த H போயிட்டு இந்த O கூட ஜாயின் ஆகும். ஆல்ரெடி நமக்கு இங்கே ஒரு Na ப்ளஸ் இருக்கு இல்லையா, Na ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ 2 புரோட்டான் இருக்குது. இந்த Na வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகும். அப்போ நமக்கு பாருங்கள், CH3 COH இந்த இடத்துல OSO2Na இப்படி ஜாயின் ஆகும். இதோட பேர் என்னென்னா பைசல்ஃபேட் அடிஷன் காம்பவுண்ட், அதாவது பைசல்ஃபேட் காம்பவுண்ட் இது. ஓகேங்களா? இப்படி தான் கிடைக்கும். ஓகே, இந்த எலமெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு சொல்யூஷன், இது வந்து வாட்டர் சால்யூபிள் சொல்யூஷன். இது வந்து தண்ணியில் ஈஸியாக கரையக்கூடிய சொல்யூஷன். ஸோ இது வந்து மினரல் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற கார்பனல் காம்பவுண்ட்ஸை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது ஒரு சொல்யூஷனாக இருக்கக்கூடிய ஒரு மினரல் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற இதை கரைச்சி அதுக்குள்ளே இருக்கிற கார்பனல் காம்பவுண்ட்ஸை நம்ம வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அடிஷன் ஆஃப் ஆல்கஹால். இது வந்து ஒரு மெக்கானிசம் ரியாக்ஷன். ஸோ இது கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இப்போது அடிஷன் ஆஃப் ஆல்கஹாலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கார்பனல் காம்பவுண்ட், அதாவது ஒரு ஆல்டிகைடை எடுத்து 2 மாலிக்யூல் ஆஃப் ஆல்கஹால் கூட நமக்கு ட்ரீட் பண்ணால் அசிட்டால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு ஆல்டிகைட்னா CH3C டபுள் பாண்ட் O, இந்த பக்கம் ஒரு H இருக்கும். இதை வந்து 2 மாலிக்யூல் ஆஃப் மெத்தனால் CH3OH கூட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா CH3CH இது கூட 2 மீத்தாக்சி காம்பவுண்ட், இந்த O இருக்கு இல்லையா, இந்த O கிட்ட 2 பாண்ட் இருக்குல்ல, இந்த 2 பாண்ட் வந்து இதில் O போயிட்டு மீத்தாக்சி 2 மீத்தாக்சி, அதாவது O கூட ஒரு CH3 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 மீத்தாக்சி ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் பாருங்கள், இது ஃபஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். ஸோ ஃபஸ்ட் கார்பனில் 2 மீத்தாக்சி இருக்குது. 1,1 டைமீத்தாக்சி, 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா அசிட்டால்டிஹைட் டைமெத்தில் அசிட்டால். இது வந்து ஒரு அசிட்டால் காம்பவுண்ட். இதோட மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மெக்கானிசம் பாருங்கள். ஒரு அசிட்டால்டிஹைட், இப்போ இந்த இடத்துல நம்ம 2 மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் எடுத்தோம் இல்லைங்களா, 2 மாலிக்யூல் ஆஃப் எத்தனால் வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl கூட தான் ரியாக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எத்தனால் எடுத்து HCl எப்படி பிரியும்? H ப்ளஸ்ஸாகவும்
Cl மைனஸாகவும் பிரியும்ல, நமக்கு தெரியும் இந்த ஆக்சிஜன் கிட்ட நெகட்டிவ் இருக்கும், இந்த கார்பன் கிட்ட பாசிட்டிவ் இருக்கும். அப்போ இந்த H ப்ளஸ் போய் இந்த ஆக்சிஜன் கிட்ட அட்டாக் ஆச்சுன்னா CH3 CH டபுள் பாண்ட் OH இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இந்த புரோட்டான் போய் இங்கே அட்டாக் ஆனதுனால இந்த O வந்து பாசிட்டிவாக மாறிடும். இது பாசிட்டிவாக மாறினதுனால என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு பாண்டை தன்னை நோக்கி இழுக்குமா, இழுத்துச்சுன்னா இந்த இடம் மறுபடியும் உங்களுக்கு மைனஸ் ஆயிரும், இந்த இடம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இப்போ தான் இந்த இடத்துல முக்கியமான என்ட்ரி நடக்குது. யார், நம்ம 2 மாலிகுல் ஆஃப் CH3OH எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் ஒரு மாலிக்யூல் இங்கே ரியாக்ட் ஆக போகுது. இந்த CH3OH கிட்ட இந்த O கிட்ட நமக்கு லோன் பேர்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த லோன் பேர் போய் இந்த C ப்ளஸ் கிட்ட போய் அட்டாக் ஆகும். பாருங்கள், இந்த C இருக்குது, இந்த பாண்ட் உடஞ்சிருச்சு, ஸோ சிங்கிள் பாண்டு தான். ஸோ O கிட்ட லோன் பேர்ஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த பாண்டு எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருச்சு இல்லையா. ஸோ இங்கே இங்கே எலக்ட்ரான் லோன் பேர் இருக்குது, இந்த H இருக்குது, இந்த இடத்துல இந்த C கூட ஆல்ரெடி ஒரு CH3 இருக்குது, ஒரு H இருக்குது. அது இல்லாமல் இந்த CH3OH இது கூட போய் ஜாயின் ஆகிக்கும். இப்போ இந்த CH3OH இது கூட ஜாயின் ஆனதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த O வந்து இந்த O போயிட்டு இந்த இங்கே எலக்ட்ரானை கொடுத்து தானே இங்கே பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போது இதுக்கிட்ட எலக்ட்ரான் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் கூட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து இதை H ப்ளஸ்ஸாக வெளியில் விட்டுரும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த C இங்கே இருக்குது, இந்த O அது கூட 2 லோன் பேர் இருக்குது, இந்த H அப்படியே இருக்குது, இந்த CH3 அப்படியே இருக்குது, இந்த Hம் இங்கே அப்படியே இருக்குது. ஸோ இங்கே இருந்த CH3OHல அந்த H போச்சுன்னா OCH3 ஆயிடுச்சு. இது ஃபர்தராக அடுத்த மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இப்போ நம்ம என்ன ஒரு ரியாக்ஷன் எடுத்தால் ஒரே ஒரு மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மட்டுமா கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம்ல. அதில் இருக்கக்கூடிய அடுத்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது இது எப்படி பிரியும், மறுபடியும் H ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் பிரியும்ல. இது என்ன நடக்கும்னா, இப்போது இங்கே இருக்கக்கூடிய H ப்ளஸ் வெளியில் போயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போயிட்டு இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த H ப்ளஸ் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு லோன் பேர்ஸ் இருக்கு இல்லையா, இது கூட போய் ஜாயின் பண்ணும். பாருங்கள், CO இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்து ஹைட்ரஜன் கூட பாண்ட் பேர் பண்ணதுனால இது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஆல்ரெடி ஒரு H இருக்குது, கீழே CH3H OCH3 இருக்குது. இந்த O கிட்ட உங்களுக்கு ஆல்ரெடி லோன் பேர்ஸ் இருக்கும். அப்போது இங்கே H2O ஆயிடுச்சு இல்லையா. இது என்ன பண்ணுன்னா, இங்கே பாசிட்டிவ் ஆனதுனால இந்த பாண்டு கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு H2O வெளியில் போயிடும், மைனஸ் H2O வெளியில் போயிடும். அது போயிடுச்சுன்னா மீதி உள்ள எலமெண்ட் என்ன, CH3 H. இந்த சிக்கு வேலன்சி 4 இருக்கணும், இந்த பாண்டு போயிடுச்சு. அப்போ 1 2 3 தான் இருக்குது. அப்போ இன்னொரு பாண்ட் C வந்து வேலன்ஸ் ஆகணும்ல. அப்போ இந்த O கிட்ட இருக்கிற எலக்ட்ரான் O கிட்ட இருக்கிற லோன் பேர் தன்னோட எலக்ட்ரானை கொடுத்து இன்னொரு பாண்ட் ஃபார்ம் பண்ணிக்கும். அதுதான் இங்கே C டபுள் பாண்ட், இந்த O CO3 ஆயிடுச்சு. O தங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்ததுனால இந்த O பாசிட்டிவாக இருக்கும். இப்போ என்ன நடக்கும், இப்போ இந்த இடத்துல ஒரு மாலிக்யூல் ரியாக்ட் பண்ணிட்டோம், மெத்தனால். அடுத்த மாலிக்யூல் மெத்தனால் இருக்கு இல்லையா, அது எப்படி பிரியும், அதுக்கிட்ட இந்த OHல இருக்கக்கூடிய O கிட்ட எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போது இந்த 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 O வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொடுத்ததுனால இது O ப்ளஸ்ஸாக தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணுன்னா, மறுபடி இந்த க்ரியேட் பண்ண அந்த டபுள் பாண்டை தன்னை நோக்கி இழுக்கும். இழுத்துச்சுன்னா இங்கே O மைனஸ் ஆயிரும், O மைனஸ் ஆயிரும், இந்த C ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த ப்ளஸ் வந்து இந்த எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்து, பாருங்க C ஆல்ரெடி H இருக்குது, இங்கேயும் H இருக்குது, இந்த CH3 அப்படியே இருக்குது, இந்த CH3OH இங்கே ஜாயின் ஆகிக்கும். ஓகேங்களா. இப்போ அந்த CH3OH கிட்டேருந்து புரோட்டான் வந்து மறுபடியும் மேலே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். மேலே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், CH3H, இந்த OCH3 இங்கேயும் இந்த H போயிட்டு மேலே ஜாயின் ஆகிட்டு HOCH3 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த O வந்து தங்கிட்ட இருக்கிற கூடிய எலக்ட்ரானை கொடுத்து தானே ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கும்.
அதனால் மறுபடியும் அது என்ன பண்ணும், அது கிட்ட எலக்ட்ரான் கம்மியானோடனே இந்த ஹெச் கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தன்னை நோக்கி இழுத்துச்சுன்னா இந்த ஹெச் வெளியில் போயிடும், ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியில் போயிடும். அப்போ பாருங்கள், CH3 ஹெச் இருக்குது, இங்கே OCH3 இருக்குது, இந்த ஹெச் போயிடுச்சுன்னா மறுபடி OCH3 தான். இந்த எலமெண்ட்டு தான் CH3 CH இப்படி ஒரு OCH3, இந்த OCH3 தான் இது, இந்த OCH3 OCH3. அப்போ 1 2னா 1,1 டை மீத்தாக்சி ஈத்தேன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஆல்கஹால் வித் கார்பனல் காம்பவுண்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அடிஷன் ஆஃப் அமோனியா அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அமோனியா அப்படின்னா நமக்கு தெரியும் NH3. இதோட டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த NH3யில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது எலமெண்ட் ஜாயின்ட் ஆனால் அதுதான் அமோனியா டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NH2 ஒரு ஹெச் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது கூட OH ஜாயின் ஆச்சுன்னா அது பேர் ஹைட்ராக்சில் அமின் அப்படின்னு சொல்லுவாங்க. HYDROX ஹைட்ராக்சில் அமின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே NH3யில் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது கூட இன்னொரு NH2 ஜாயின் ஆச்சுன்னா இதுக்கு பேர் ஹைட்ராசின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ராசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு NH3யில் ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது கூட NHC6H5 இது என்னது, ஃபீனால் இல்லையா? இந்த ஃபீனால் வந்து அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹெச்சை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஃபீனால் ஜாயின் ஆகுது. ஸோ இதுக்கு பேர் ஃபினைல் ஹைட்ராசைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது இதுதான் அமோனியா டெரிவேட்டிவ்ஸ். இது கூட ஒரு ஆல்டிகைடை நம்ம ட்ரீட் பண்ணோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வித் ஹைட்ராக்சில் அமீன், அதாவது ஒரு அமீன் கூட OH இருக்கக்கூடிய காம்பவுண்டு ஒரு ஆல்டிகைடு கூட ரியாக்ட் ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு நம்ம எத்தனால் எடுத்துக்கலாம். அசிட்டால்டிகைட் CH3 C++OH அசிட்டால்டிகைடா, இது கூட NH2OH இதை நம்ம ட்ரீட் பண்ணோம், இதை நம்ம ரியாக்ட் பண்ணோன்னா இந்த H2O வெளியில் போயிடும். அப்போ மீதி இருக்கிறது CH3 CH டபுள் பாண்ட் NOH. இதுக்கு பேர் அசிட்டால்டால் ஆக்ஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அசிட்டால்டால் அசிட்டால்டாக்ஸ்மின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவே ஒரு ஹைட்ராஜன் கூட ஒரு ஆல்டிகைட் ட்ரீட் ஆகுது. பாருங்கள், ஹைட்ராஜன்னா என்னது? NH2 NH2 பாருங்கள். அதே அசிட்டால்டிகைட் இது கூட ஒரு அசிட்டோன் எடுத்துக்கலாம். CH3 C++O CH3 இது அசிட்டோன் தானே. இதை வந்து ஹைட்ராஜன் NH2 NH2 இது கூட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா சேம் இதே H2O வெளியில் போயிடும். மீதி CH3 CH3 டபுள் பாண்ட் N இங்கே NH2 ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதோட பேர் அசிட்டோன். இங்கே இது வந்து அசிட்டோன் தானேயா, கீட்டோன்னு.
அசிட்டோன் ஹைட்ராசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அசிட்டோன் ஹைட்ராசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபினைல் ஹைட்ராசின் கூட ட்ரீட் ஆனால் என்ன நடக்கும்னு பார்க்கலாம். பாருங்கள், அதே ஒரு அசிட்டோன் ஃபினைல் ஹைட்ராசோன் கூட ட்ரீட் ஆகும்போது சேம் H2O ரிமூவ் ஆயிரும். மீதி உள்ளது அப்படியே எழுதுறது தான். CH3 டபுள் பாண்ட் NH C6H5. இதுக்கு பேர் அசிட்டோன் ஃபினைல் ஹைட்ராசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அசிட்டோன், இது ஃபினைல், இது ஹைட்ராசோன். அசிட்டோன் ஃபினைல் ஹைட்ராசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான். இதுக்கு அடுத்தது ரியாக்ஷன் வித் NH3, ரியாக்ஷன் வித் அமோனியா நம்ம தனியாக பார்க்கலாம். தேங்க்யூ.